ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, ஐயப்ப வழிபாட்டினுடைய மகிமைகளை உன்னதமான முறையிலே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் இருமுடி எங்கு கட்டுவது, இருமுடியை யார் கட்டுவது, இருமுடி கட்டுவதனுடைய நோக்கம் என்ன? ரொம்ப ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய புராதனமிக்க பண்பாட்டுடைய செய்தி இன்றைய தினம் நாம் பார்க்க. இருமுடி கட்டல் அப்படிங்கிறது இன்றைய நவீன காலத்தில் பெரிய ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஒரு திருமண விழா மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் பத்திரிகையெல்லாம் அடித்து, சுவாமி குருசாமி அன்புடியீர் வணக்கம், வருகின்ற 13ஆம் தேதி உதாரணத்துக்கு ஸ்ரீ ராஜேந்திர சுவாமி சபரிமலைக்கு செல்கின்றார். அவருடைய இல்லத்தை ஒட்டியுள்ள கல்யாண மண்டபத்தில் இருமுடி வைபவம், அனைவரும் கலந்து கொண்டு விருந்துண்டு அன்பளிப்பு வழங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆச்சரியமாக இருக்கு. இன்னொரு திடீர்னு ஒருத்தர் போடுறாரு, வணக்கம், நம்முடைய சுவாமி குணசேகரன், நாராயணசுவாமி, மனோகரன், அசோக் போன்றவர்கள் 18ஆம் ஆண்டு சபரிமலைக்கு செல்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் இருமுடி காணிக்கை செலுத்தி அவர்களுடைய அருள் பெற்று செல்லுமாறு. ஆச்சரியமாக இருக்கு. இருமுடி என்பது மகோ உன்னதமான புனிதத்தன்மை வாய்ந்தது. அது விடாவை போன்று எல்லாரையும் அழைத்து செல்வதல்ல, ஆன்மாவோடு பேசுவதற்கான ஏற்பாடு. முதல்ல இருமுடி எங்கு கட்டலாம்னா திருக்கோயில்களில் கட்டலாம். 40-50 பேர் ஒன்று திரண்டு போகிறாங்கன்னா ஒரு திருமண மண்டபத்தில், அவங்களுக்கு திருமண வைபவம் இல்லாத நாட்களில், ஏன்னா எல்லாரும் வந்து போவாங்கல்ல, அப்போ கட்டலாம். குருசாமியினுடைய இல்லத்தில் கட்டலாம். தனிநபர்கள் பயணம் போகிறாங்க 4 பேர் 5 பேர்னா இல்லத்தில் இருமுடி கட்டுவது மகா உச்சிதம், மகா உன்னதம், மகா மேன்மை. அந்த இருமுடிக்கு என்ன மெயினாக வேணும்னா, அவர் முதல்ல எடுத்துக்க வேண்டியது முக்கனுடைய தேங்காய். அந்த தேங்காயில் பசு நெய்யை நிரப்பி செல்லுதல் வேண்டும். வெண்ணெய் வாங்கி உருக்கி எடுத்து செல்வது தான் மகா உச்சிதம். பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுத்து ஐயப்பனுக்கு, ஏனென்றால் விஷ்ணுவின் சொரூபமாக இருக்கக்கூடியவன் ஐயப்பன். அந்த மகாவிஷ்ணுவின் வடிவமாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய அன்புக்கு பாத்திரமானவள் மகாலட்சுமி. லக்ஷ்மி நெய்யில் வாசம் செய்வதனால்தான் ஹரிஹரபுத்திரனுக்கு நெய் அபிஷேகம். 3 கண்ணுடைய தேங்காய், ஆணவம், கண்மம், மாயை இவற்றை ஒரு மண்டல விரதத்தில் போக்குகிறேன் என்பதன் அடையாள நோக்கம்தான் முத்திரை தேங்காய். ஒரு கண்ணை திறக்குகின்றோம். புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய நாம் மண்டல விரதத்தில் நம்முடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கின்றோம். தேங்காவினுடைய உட்புறம் வெண்மை போன்று ஏற்கனவே நான் பதிவு செய்திருந்தேன். நம்முடைய மனத்தை தூய்மையாக்கி வெண்மையாக்கி நெய்யை நிரப்பி எடுத்து செல்கின்றோம். அதற்கு பெயர் முத்தான விஷயங்களை சொல்லக்கூடிய முத்திரை காய். முத்திரை காய். சபரிமலைக்கு போகிறவங்க யாரும் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட, நான் மலைக்கு 8வது வருஷம் 10வது வருஷம் 2வது வருஷம் போகிறேன் சாமி போயிட்டு வரேன்னு சொல்லவே கூடாது. முத்திரை காயை எடுத்து வைக்கின்ற போது நம்முடைய விரதம் நிறைவு பெறுகிறது. எனவே ஒரு மண்டல விரதம் இருப்பவர்கள் தான் முத்திரைக்காயை நிரப்ப வேண்டும். இப்போ நிறைய பேர் முத்திரைக்காய் நெய் நிரப்பும் போது உற்றார் உறவினர் என்று எல்லோரும் இருந்து நெய் நிரப்புகிறார்கள். விரதம் இருப்பவர்கள் நெய்யை நிரப்ப வேண்டும். குருமார்களுக்கு பணிந்த வேண்டுகோள், மற்றவர்கள் அவர்களுடைய உடம்பை அப்படி கர்ப்பப்புள்ள வச்சுக்கிற மாதிரி அவங்க உடம்பை தொட்டுக்கலாம், அல்ல அந்த நெய் பாத்திரத்தை தொட்டு கொடுக்கலாம். இவர் தான் விரதத்தை பொய்யின்றி மெய்யோடு நெய்யை ஊற்றி நிரப்ப வேண்டும். அப்போதான் ஐயப்பனுடைய அருள் தரிசனம் கிடைக்கும். இந்த நெய்யனுடைய சிறப்பு என்ன என்றால், வீட்டில் இருமுடி கட்டுவது மாதிரி உச்சிதமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ பெண்கள் இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறாங்களே, போர்வதற்கு ஒரு காலத்தில் 10 வயதுக்கு உட்பட்டு 50 வயதிற்கு இயற்கை உபாதைகள் நின்ற பெண்கள் போவது மரபாக இருந்தது. இடையில் நீதிமன்றங்கள் எல்லாம் சென்றார்கள். அந்த விவாதத்திற்குள்ளாம் நாம் செல்ல விரும்பவில்லை. ஆனால் மரபு என்பது 10 வயதிற்கு உட்பட்டவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் போவதுதான். இப்போ நிறைய பேர், சில பேர் சுவாமிகிட்ட வேண்டிப்பாங்க, இந்த வருஷம் என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கட்டும், இல்லை திருமணம் நடந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பேர் நடக்கட்டும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பணி கிடைக்கட்டும், இறைவா உனக்கு முத்திரை தேங்காய் கொடுக்கிறேன் என்று தவறில்லை. ஆனால் அவர்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து போனவர்கள்ட்ட
சபரிமலைக்கு செல்பவர்கள்ட்ட காய் நிரப்பி கைகூப்பி இதை என் சார்பாக சன்னிதானத்தில் சேர்த்து விடுங்கள்னு கொடுக்கணும். நிறைய சாமிகள் முத்திரக்காயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரக்கூடாது. 2 காயையும் அந்த எரிகின்ற 18ஆம் படிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யாகசாலை நெருப்பிலே அந்த நெய் மணக்க மணக்க அதை போட்டுறணும். நெய்யை எடுத்து நிறைய சுவாமிகள் வரிசையில் நிற்க முடியல, அபிஷேகம் பண்ண முடியல, டிக்கெட் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதிரிலே இருக்கக்கூடிய மேல்சாந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லில் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. மகா தப்பு. நீங்கள் இவ்வளோ தூரம் விரதம் இருந்து போவதே நெய் அபிஷேகத்தை செய்வதற்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கூட சொல்லித்தரேன். மேல்சாந்தி அறையில் கூட உங்களுடைய 13 பேர் 15 பேர் 20 பேர் அப்படின்னு சொல்லி தூக்க கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கூட பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு சிறு காணிக்கை செலுத்தலாம், ஒன்றும் தவறு இல்லை. இல்லை போகிறவங்களுக்கு திருவாங்கூர் தேவசம் போர்டு ஒரு ரசீது கொடுக்குறாங்க. ஒரு சிறிய பணத்தை கட்டிட்டு அதை வாங்கிட்டிங்கன்னா மறுநாள் இத்தனை மணிக்கு நீங்கள் போய் வரிசையில் நின்று நெய் அபிஷேகம் செய்து வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அது. எப்படி கற்பக ரட்சாம்பிகை நெய் சாப்பிட்டா பிள்ளை பேர் வருகிறதோ அதுபோல் சகல நோய்களுக்கும் நிவாரணம் அந்த நெய் அபிஷேகம். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், அந்த இருமுடி வைபவத்தை செய்து முடித்த பிறகு வீட்டிலேயே அல்லது செய்யக்கூடிய இடத்திலேயே எல்லாருக்கும் அன்னம் பாலிப்பார்கள், அன்னதானம். ஏனென்றால் அவர்கள் மனமகிழ்வோடு செய்வதற்கு. நான் மீண்டும் சொல்கின்றேன், பொதுவாகவே வாழ்க்கையில் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 நிலைகள் இருக்கிறது மனிதன். அதை துறந்து, இப்போ பால் இருக்குது பாருங்கள், பால் அதை அப்படியே வச்சுருந்தோம்னா கெட்டுடும். அது அடுப்பில் வச்சு காய்ச்சணும். காய்ச்சிய பாலை 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. கொஞ்சம் அதில் மோரை ஊற்றி உரக்கூற்றணும். உரக்கூற்றின மோரை அப்படியே வச்சுக்க முடியாது, தயிராக்கணும். தயிரை அப்படியே வச்சுக்க முடியாது, கடைஞ்சி மற்ற எடுத்தால் மோராகும். அந்த மோர்லேருந்து தயிர்லேருந்து இடையில வெண்ணெய்னு கிடைக்கும். அந்த வெண்ணெயை அப்படியே வச்சுக்க முடியாது, திருப்பியும் அடுப்பில் வச்சு நெய்யாக்கணும். பாலாக வாங்கினா 20 ரூபா, நெய்யாக வாங்கினா 200 ரூபா. மீண்டும் சொல்கிறேன், பாலாக வாங்கினா 20 ரூபா, நெய்யாக வாங்கினா 200 ரூபா. அது சாதாரண நிலையிலே இருந்தால் பால்தான். அது ஒவ்வொரு நிலையாக மாறி மாறி துன்பத்தை துயரத்தை பொறுத்து கொண்டு நெய்யாக மணப்பது போல சாதாரண இருக்கக்கூடிய இந்த மனித ஆத்மாவிற்கு காவி உடையும் கருப்பு உடையும் ஊதா உடையும் அணிந்து கொண்டு மணிமாலைகளை சுமந்து கொண்டு நெற்றியிலே திருநீர் சந்தனம் குங்குமம் வைத்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலாலை மறுத்து அப்படி கம்பீரமாக நிலை மாறி உருமாறி துன்பத்தை துயரத்தை தனதாக்கி கொண்டு ஐயப்பனை மட்டுமே நினை என்று மனதிலே நினைத்து பெருவழிப்பாதையிலோ சிறுவழிப்பாதையிலோ கடந்து 18 படிகளை அடைந்து பெருமுடியாகிய இருமுடியை இறக்கி வைத்து நெய்யபிஷேகம் செய்தால் ஐயப்பனின் அருள் அகமுழுக்க நிறைந்திருக்கும், ஆனந்தம் கிடைக்கும். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு நாளை தரிசனம் டிஜிட்டலில் சிந்திப்போம். ஐயப்பனோடு. சுவாமி சரணமையா.